வேலைக்கு போற பெண்கள் என்ன பார்வைன்னா, அப்பல்லாம் அத வந்து நான் சொல்வேன் அத வந்து ஒரு ஃபேமிலி ஒரு செல்ஃபிஷ்ஷா எடுத்தாங்கன்னு நான் சொல்வேன். என்னன்னா, படிக்கணும், வேலைக்கு போயிட்டு வரணும். வேலைக்கு எப்படி போயிட்டு வரணும்னா, அந்த மாரி ஒரு வேலைய நீ செலக்ட் பண்ணணும். 9 to 5 போயிட்டு வந்தேன்னா, நீ வந்து வேலையும் பண்ணுவ, உனக்கு வந்து பைசாவும் வரும். அட் த சேம் டைம் நீ வீட்டுக்கு வருவ, உடனே நீ வீட்டு வேலையும் பாப்ப. ஸோ, அதுக்கு தான் வேலைக்கு அனுப்பிச்சாங்க. இப்போ அதுவே அத நான் வீட்டுக்கு குடுக்க மாட்டேன்னு சொல்ற பெண் இருந்தாக்கா, அவள "நீ வந்து இவ்ளோ படிச்சுட்ட, உன் பணத்திமிரு, அதனால தான் நீ வீட்டுக்கு குடுக்க மாட்டேங்கிற." ஸோ அந்த மாரி ஒரு நோக்கத்திலயும் பார்த்தாங்க. அதுக்கு மேல நீ இந்த படிச்சது போரும். ஆனா நீ இதுக்கு மேல நான் படிக்கணும்னு விரும்புற பெண்கள்லாம் இருந்தாங்க. அப்போ நீ வந்து வீட்டையே கவனிக்க மாட்டியா? நீ செல்ஃபிஷ், நீ சுயநலவாதி, இல்லன்னா நீ ஒரு ரொம்ப பிடிவாதக்காரிங்கிற மாரி தான் அவங்கள வந்து ஒரு முத்திர வந்து குத்திருக்காங்க. ஸோ அதுல வந்து மாறியிருக்குன்னா, இப்போ அத வந்து ஒத்துண்ட்ருக்காங்க. அது வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். அதாவது ஒரு பைசா ஒரு வுமன் கிட்ட ஒரு ரூ. 100 இருந்ததுன்னா, அவ தனக்குன்னு கொஞ்சம் செலவழிச்சுப்பா. அதே மாரி அவங்க வந்து ஃபேமிலிக்கும் குடுப்பாங்க.